அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு தினம் மறு நியமனம் செய்யப்பட்ட ஒரு அரசு பணியாளருக்கு எப்படி மாத ஊதியம் வழங்குவது என்பது இப்போது காணொளியில் பார்ப்போம். முதலில் இனிஷியேட்டர் லாகின் செய்து கொண்டு ஃபினான்ஸ் போய்ட்டு பேரோல் ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணுங்க. மாதம் முதல்ல செலக்ட் பண்ணிக்கோங்க. ஜனவரி மாதம் ஊதியம் அனைவருக்கும் பெற்று வாங்கப்பட்டிருக்கும். ஆனால் மறுநியமனம் செய்யப்பட்ட அரசு பணியாளர்களுக்கு சம்பளம் போட்டுட்ருக்க முடியாது, ஏன்னா எனேபிள் ஆகிருக்காது. அதனால் அந்த பில் குரூப்பை செலக்ட் பண்ணிக்கங்க. ஜஸ்ட் சர்ச் கொடுங்க. சர்ச் கொடுத்த உடனே எந்த எம்ப்ளாயி, ஃபார் எக்ஸாம்பிள் அந்த எம்ப்ளாயை கிளிக் செய்துட்டு ஜஸ்ட்டு ப்ராசஸ் சப்ளிமெண்ட்ரி ரன் போயிட்டு சப்ளிமெண்ட்ரி ரெகுலர் சேலரின்னு இருக்கப்போ இதை கொடுக்கணும். சப்மிட் கொடுங்க. கொடுத்த உடனே ஓகே கொடுங்க. ஜஸ்ட் மானிட்டர் ரிக்வெஸ்ட் பார்த்துக்குங்க. கம்ப்ளீட்டட் வந்துடுச்சு. அப்புறம் ஒரே ரிசல்ட் போங்க. ரிசல்ட்டை போயிட்டு கான்டாக்ட்ஸில் ப்ரீவியஸ் மந்த்ஸ் பேரோல், ஏன்னா ஜனவரி மந்த்துக்கு தான் நம்ம சேலரி ப்ரிப்பரேஷன் பண்ணுறோம். இன்னும் ஜனவரி மந்த்து சப்ளிமெண்ட்ரி ரெகுலர் சேலரி. எந்த பில் குரூப்பில் அவர் இருக்காரோ அதை செலக்ட் பண்ணுங்கள். சர்ச் கொடுங்க. சர்ச் கொடுத்தோடனே எம்ப்ளாயிட்டோடைய நேம் ஷோ ஆகுது பாருங்கள். ரிசல்ட்டில் அமௌண்ட்டெல்லாம் செக் பண்ணிங்க பாருங்கள். அந்த எம்ப்ளாயினுடைய பேசிக், அதாவது டியூட்டி பே, டிஆர்எஸ் அலவன்ஸ், ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ், மெடிக்கல் அலவன்ஸ், அவருக்கு இன்கம் டேக்ஸ் எவ்வளோ பிடிச்சிருக்கோம், எல்லா டீட்டெயிலும் காட்டும், ஷோ ஆகும். ஜஸ்ட் இது பண்ணுங்கள். அப்புறம் ஜென்ரல் பில் போங்க. ஜென்ரல் பில் போயிட்டு அதே மாதிரி தான் கான்டாக்ட்ஸ் ப்ரீவியஸ் மந்த்ஸ் பேரோல் அப்படின்னு செலக்ட் பண்ணிங்க. சப்ளிமெண்ட்ரி சேலரி பில், அதில் எந்த மந்த்துக்கு நீங்கள் சேலரி ப்ரிப்பரேஷன் பண்ணுறீங்க. கோ கொடுங்க. சம்டைம்ஸ் இப்படி தான் பண்ணோம்.
January 25 வந்துச்சு பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பில் டைப்பில் வந்து சப்ளிமெண்ட்ரி ரெகுலர் சேலரின்னு கொடுங்க. ஹெட்டு செலக்ட் பண்ணிங்க, சர்ச் கொடுங்க. சர்ச் கொடுத்த உடனே எம்ப்ளாயி நேம் வந்து ஷோ ஆகும். ஸோ ஜென்ரேட் பில் கொடுங்க. ஆர் யூ ஷுர் யூ வாண்ட் டு கிரியேட் பில்லுன்னு எஸ் கொடுங்க. ஸோ எஸ் கொடுத்தோடனே கன்கரண்ட் ப்ரோக்ராம் சப்ளிமெண்ட்ரி பே பில் ஜென்ரேஷன் ப்ரோக்ராம் ஹேஸ் பீன் சக்ஸஸ்ஃபுல்லி ரிக்வஸ்ட் ஐடி வந்திருக்கு. ஸோ அப்படியே ஜஸ்ட் மானிட்டர் ரிக்வஸ்ட் வந்து ஜஸ்ட் பெண்டிங்கில் இருக்குது, அதை அப்படியே கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. அப்புறம் பில்ஸ் போயிடுங்க. பில்ஸ் போயிட்டு சேலரி அரியர் டிராஃப்டில் வந்து பார்த்திங்கன்னா இதற்கு பாருங்கள் பில் வந்து ப்ரிப்ரேஷன் ஆகிடுச்சு. நீங்கள் வந்து ஜஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா எம்ப்ளாயி செக் பண்ணிங்க, நேம் இருக்குது கரெக்டாக இருக்குது. இதை வந்து அப்படியே ஃபார்வர்ட் பண்ணிவிடுங்க. ஃபார்வர்ட் பண்ணுறதுன்னா நீங்கள் வந்து அந்த ஜியோ வந்து அப்லோட் பண்ணுங்கள். இது வந்து கண்டினியூஷன் ஆர்டரில் இருக்கிறதுனால அந்த கண்டினியூஷன் ஆர்டர் வந்து நம்ம என்ன போஸ்ட் 1400 இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த போஸ்ட் கண்டினியூஷன் ஆர்டர் வந்து அப்லோட் பண்ணிவிடுங்க. பே ஆத்தரைசேஷன் ஆர்டர்னு போட்டு ஆத்தரைசேஷன் ஆர்டர் பே ஆத்தரைசேஷன் ஆர்டர் போயிடுச்சு. அப்புறம் ஒரு ரீஎம்ப்ளாய்மெண்ட்டில் இருக்கிறதுனால அவருடைய ரீஎம்ப்ளாய்மெண்ட் ஆர்டர் வாங்கியிருப்பாங்க சிஓ ஆஃபீஸில். ஸோ அந்த ஆர்டரையும் அப்லோட் பண்ணணும். ரீஎம்ப்ளாய்மெண்ட் வாங்கியிருந்தால் அந்த ஆர்டரையும் நம்ம அப்லோட் பண்ணி தான் ஆகணும். ஸோ மிஸ் ஆகிருக்கு. நீங்கள் அப்படியே ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான் நண்பர்களே. வெரிஃபையர் அப்ரூவர் லெவலில் அப்ரூவல் பண்ணிவிட்டு ஃபார்வர்ட் பண்ணிவிட்டு ட்ரெஷரியில் பில் வந்து சப்மிட் ஆகிடும். பில் சப்மிட் ஆன உடனே 1 or 2 days வந்து அவருக்கு வந்து பேமெண்ட் கிரெடிட் ஆகிடும். அவ்வளோதான் நண்பர்களே. தேங்க்யூ.